வணக்கம். ஜஸ்மி ஃபுட்ஸுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நாங்கள் அயன்சத்து நிறைந்த மிகவும் சுவையான முருங்கை இலையை பாவிச்சு வர செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். மண் சட்டி சூடானதும் அதுக்குள்ள 3 மேசக்கரண்டி நல்லெண்ணெயை விட்டுக்கொள்கிறேன். நல்லெண்ணெய் கொதிச்சு வந்த பிறகு அதுக்குள்ள 1/2 தேக்கரண்டி கடுகை போட்டுக்கொள்கிறேன். கடுகு வெடிச்சு சத்தம் கேட்ட பிறகு அதுக்குள்ள 1/2 தேக்கரண்டி நச்சீரத்தையும் அதுக்குள்ள போட்டுக்கொள்வோம். கடுகும் நச்சீரமும் பொரிஞ்சு வந்த பிறகு அதுக்குள்ள 10 சின்ன வெங்காயம் சின்ன வெட்டி வச்சுக்கேன். அதையும் அதோட 2 செத்த மிளகாய் சின்ன வெட்டி வச்சுக்கேன். அதையும் இதுக்குள்ள சேர்த்து பொரிச்சு கொள்ளுவோம். வெங்காயம் செத்த மிளகாய் எல்லாம் ஓரளவுக்கு வதங்கி வந்த பிறகு இதுக்குள்ள கறிவேப்பிலை கொஞ்சமா சேர்த்துக்கொள்வோம். வெங்காயம் செத்த மிளகாய் கறிவேப்பிலை எல்லாம் ஓரளவுக்கு வதங்கி வந்த பிறகு இதுக்குள்ள 250 கிராம் முருங்கை இலையை சேர்த்து கொஞ்ச நேரத்துக்கு வதங்க விடுவோம். இதே ஒருக்கா வடிவாக அகப்பையால கிளறி விட்டு வதங்க விடுவோம். முருங்கை இலைய கன நேரத்துக்கு வதங்க வைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அது இந்த பச்சை மணம் போகும் மட்டும் வதக்கினா காணும். அதோட இதுக்குள்ள நாங்கள் 50 கிராம் தேங்காய் பூவையும் சேர்த்து வதங்க விடுவோம். இதற்குள்ள உப்பு தேவையான அளவு, உங்களோட சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்புன்ற அளவை கூட்டி குறைச்சி கொள்ளலாம்.
இதே ஒருக்கா வடிவாக அகப்பையால் கிளறி விடுவோம். அப்பதான் உப்பு எல்லாவற்றோடையும் சேர்ந்து இருக்கும். அதுக்கு பிறகு இதுக்குள்ள அரை தேக்கரண்டி மஞ்சளையும் அதோட ஒரு தேக்கரண்டி கறி பவுடரையும் இதுக்குள்ள சேர்த்துக்கொள்ளுவோம். இதே ஒருக்கா அகப்பையால கிளறி விட்டு இன்னொரு 2 நிமிடத்துக்கு அவிய விடுவோம். ஏனென்று சொன்னா தூளுண்ட மனம் போகும் வரைக்கும் அவிஞ்சா காணும். அயன் சத்து நிறைந்த முருங்கை இலை வரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செய்து பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஜஸ்மி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.